தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தொண்டனும் என் சப்போர்ட்டர் தான். கேபி ராமலிங்கனை சப்போர்ட்டர் தான், கருப்பு முருகானந்தனை சப்போர்ட்டர் தான், மோடிஜி சப்போர்ட்டர் தான், எல்லாரும் என் சப்போர்ட்டர் தான். இப்போ நீங்கள் அண்ணா இந்த தொண்டை உங்கள் சப்போர்ட் இல்லையா, அவங்களே சப்போர்ட்டர் அண்ணா. நம்ம அசம்ஷனுங்க அண்ணா. உதாரணத்திற்கு என் கையில் இன்னைக்கு கருப்பு கயிறு பார்த்தீங்கன்னா நான் ரெட் கலர் கட்டியிருக்கேங்கண்ணா. சில நேரத்தில் நான் ஆஞ்சநேயர், நான் ஒரு கலர் கட்டுறேன். எல்லோருமே மாறி மாறி எல்லா கலர் கட்டுறோம், க்ரீனு கட்டுறோம், எல்லாமே கட்டுறோம். இந்த ஜாதிக்கு இந்த அடையாள குறியீடு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ஒரு கோயில்லையுமே நோன்புக்கு கட்டுறோம். கும்பாபிஷேகம் நடக்கும் பொழுது 42 நாள் ஒரு கயிறு கட்டுறோம். இதெல்லாம் ப்ராக்டிக்கல் சொல்யூஷனாக நான் கேட்குறேங்கண்ணா. இது ஸ்கூலை தாண்டி வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். அந்த கயிறு இந்த ஜாதி தான் அப்படின்னு அடையாளப்படுத்துவது எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு கேட்குறேன். நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இருங்க. பேரண்ட்ஸ் வர்றாங்க, சஸ்பெண்ட் பண்ணுங்க. அந்த குழந்தைய 1 வருஷம் சேர்த்துக்காதீங்க. அருவாள் எடுத்துகிட்டு வந்து வெட்டுறாங்க, சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்புங்க. வயசாயிருச்சு, ஆக்ஷன் எடுங்க. பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியர் மீது நோட்டீஸ் எடுங்க. குரூப்பிசமோ அங்கே வந்துச்சுன்னா ஆசிரியர் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நீங்கள் மாணவ செல்வங்கள் மீது திரிச்சிங்கன்னா 12 வயசு, 13 வயசு, 7 வயசு என்ன மெச்சூரிட்டி இருக்குங்கண்ணா? ஐபிசிலேயே சொல்கிறோம், 8 வயசு வரைக்கும் குற்றமே பண்ண முடியாது. ஒரு குழந்தை குற்றம் செய்தாலும் ஐபிசியை பொறுத்தவரை குற்றவாளி இல்லை. 8லிருந்து 12 வரைக்கும் குற்றம் செஞ்சாங்கன்னா ஆராய்ஞ்சு தான் செக்ஷன் போடணும். 12லிருந்து 18 ஒரு டிஃப்ரெண்ட் ஆக்ட் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கயிறிலிருந்து ஆரம்பித்தா எங்கே போய் நிற்குங்கண்ணா? அதான் எங்களுடைய கேள்வி. வேண்டும், தடுக்கணும். அது ஒரு ப்ராட் பேஸ்டாக இருக்கணுமோ தவிர ஸ்பெசிஃபிக்காக எலெக்ஷன். ஏன்னா இந்த எலெக்ஷன்லேயே ஜாதி அரசியல், பூத்துக்கு ஜாதி அரசியல் பண்ணுறாங்க. நீங்கள் பள்ளிக்கூடத்தில் எலெக்ஷன் நடந்தால் அவங்க அப்பா அம்மா சும்மா இருப்பாங்களா? அவங்க கேன்வாஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டே எலெக்ஷன் நடத்த வேண்டாம் ஜேஎம் லிங்கோ ரிப்போர்ட்டில் சொல்லும் பொழுது பள்ளிக்கூடத்தில் எலெக்ஷன் நடத்தணும் ஜஸ்டிஸ் சந்துரு அவர்கள் சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம் என்று தான் நாங்கள் கேள்வி கேட்குறோம். ஜாதி வராதான பள்ளிக்கூடத்தில்? கண்டிப்பாக வருங்கண்ணா. ஆனால் கோர் கமிட்டி தேர்தல் முடிந்த பிறகு 2-3 கோர் கமிட்டி நடந்திருக்குங்கண்ணா. ஆன்லைனில் நடந்திருக்கு. இன்றைக்கி தான் முழுமையாக கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் ரிவ்யூ மெக்கானிசம், 39 தொகுதியை ரிவ்யூ பண்ணுறக்கு ஒரு வாய்ப்பு. நம்முடைய அகில இந்திய தலைவர்கள் வந்திருந்தாங்க. எலெக்ஷன் பெர்ஃபார்மன்ஸ், 39 தொகுதியினுடைய பெர்ஃபார்மன்ஸ், வாக்கு சதவீதம் எப்படி இருக்குது, பாசிட்டிவ்ஸ், மைனஸ், கம்ப்ளைண்ட்ஸ், சில தலைவர்கள் எலெக்ஷனில் வேலை செஞ்சாங்க, அது மாதிரி எல்லாமே கலந்து பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு. அதனால் இந்த கோர் கமிட்டி ரொம்ப நீண்ட ஒரு கோர் கமிட்டிங்க. பரவாயில்ல. போன டைம் டிஜிபி செஞ்ச வேலையை இப்போ மாவட்ட தலைவர் பண்ணுறாரு. போன டைம் டிஜிபி மரக்காணத்தில் ஆனோடனே டிஜிபி சொன்னார், இண்டஸ்ட்ரியல் லிக்கர் வேறு, இந்த லிக்கர் வேறு அப்படின்னு அவர் ப்ரெஸ் மீட்டே நடத்தினார். பழைய நம்ம ரிட்டையர்டான டிஜிபி, மாண்புமிகு டிஜிபி அவர்கள் பத்திரிகை நண்பர்களுக்கு ஒரு கிளாஸே எடுத்தார். எரிசாராயம்னா என்ன, இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால்னா என்ன, ஸ்பிரிட்னா என்னென்னு. இன்றைக்கி அது கலெக்டர் பேசுகிற அளவுக்கு வந்திருக்கு. ஆனால் கள்ளச்சாராயம் இது கள்ளச்சாராயம் தான், அந்த புழக்கம் இருப்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இன்றைக்கி சாக்கு போக்கு சொல்லாமல் முதலமைச்சர் அவர்கள் நாளைக்கு ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்து நாங்கள் எத்தனை கள்ளச்சாராயத்தை கைப்பற்றணும், எவ்வளோ அண்டாவை கைப்பற்றணும், எத்தனை குண்டாவை கைப்பற்றணும், ஒரு 4 அறிக்கை கொடுப்பாங்க. அதெல்லாம் பிரயோஜனம் இல்லைங்கண்ணா. ப்ரொஹிபிஷன் மினிஸ்டர்னு வச்சுக்கிட்டு ஒரு வேலை டாஸ்மார்க்கு மட்டும் பார்த்துக்கணுன்னா அது எப்படிங்கண்ணா ப்ரொஹிபிஷன் மினிஸ்டர்? அதனால் முதலமைச்சர் சொன்னால் ஆமாம் நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்கின்றோம், 2 முறை நடந்திருக்கு, நான் பொறுப்பேற்றுக்கிறேன். அமைச்சர் அவங்க பதவி விலகுவாங்க, நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறோம், தார்மீக அடிப்படையில் பொறுப்பேற்றுக்கிறோம், ஒரு 10 லட்ச ரூபா பணம் கொடுத்தா வந்துருமாங்கண்ணா. ஆனால் நாங்கள் சொல்வது இது ஒரு முறை இல்லை. போன முறை என்ன சொன்னாங்க, 18 ஆண்டுகள் ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தாங்க நடக்குது, நாங்கள் இப்போ தான் ஆட்சிக்கு வந்தோடனே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்கன்னு முதலமைச்சர் அவங்களே கோவப்பட்டாங்க. ஆனால் இன்றைக்கி தொடர்ந்து நடக்கும் பொழுது முதலமைச்சர் அவர்கள் ஏன் பொறுப்பேற்க மறுக்கின்றார் என்பது தான் எங்களுடைய கேள்வி. பிரைம் மினிஸ்டர் வருவார்கள் என்கின்ற அடிப்படையில் ரயில்வே மினிஸ்ட்ரி சில ஆரம்ப வேலைகள் ஆரம்பித்தாங்க. குறிப்பாக வந்தே பாரத், அது ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் வரலைங்கன்னா, பிரதமர் அவர்கள் வருவதாக இவர்கள் சொன்னது கிட்டத்தட்ட 31 ப்ராஜெக்ட், அப்ராக்சிமேட்டாக 31 ப்ராஜெக்ட்டுக்கு மேலே அவங்க பேசிக்கிட்டாங்க. இன்றைக்கி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதெல்லாம் சில வேலைகள் முடியணும், பிரைம் மினிஸ்டர் அவங்களுக்கு வேறு ஏதோ ஒரு வேலை எனக்கு இருக்குது, அதனால் கூடிய விரைவில் ஒரு புதிய டேட்டை அறிவிக்கிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதான் ரயில்வேலிருந்து சொல்லியிருக்கக்கூடிய கருத்து. அதை தாண்டி எங்ககிட்ட பொதுப்படையான எந்த கருத்து இல்லைங்கன்னா, அதே நேரத்தில் பிரைம் மினிஸ்டர் வர வேண்டிய நேரம் கூட காலையிலையா சாயந்தரமா அதுவும் கூட ஒரு சின்ன இடர்பாடு இருந்துச்சு. அதையெல்லாம் சரி பண்ணிவிட்டு ஒரு புதிய டேட் கொடுப்பாங்கன்னு நாங்கள் நம்புறோங்கண்ணா. அதை தாண்டி எங்களுக்கு புதுசாக எதுவும் தெரியாதுங்க. அக்கா அன்றைக்கி சொன்னாங்க, நீங்கள் ப்ரெஸ் மீட் வச்சு கேள்வி கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது சொன்னாங்க, ஆனால் எங்களை பொறுத்தவரை கட்சியில் ஒரு டிசிப்ளின் இருக்குது. அஃப்கோர்ஸ் அந்த டிசிப்ளின் படி நம்ம ஆக்ஷன் எடுக்க போகிறோம், அது ஒன்று. இன்றைக்கி சமூக வலைதளம் என்பது ரொம்ப பெருசு. என்னை பற்றி நீங்களும் கிரிட்டிசைஸ் பண்ணலாம், ஒரு ரைட் விங் சிம்பத்தைசரும் கிரிட்டிசைஸ் பண்ணலாம், ஒரு பாரதிய ஜனதா கட்சி தொண்டனும் கிரிட்டிசைஸ் பண்ணலாம். அது ஒரு மாநில தலைவராக எனக்கு அது ஓகே. ஆனால் அது எல்லை மீறி போகும் பொழுது எல்லாத்துக்கும் பிரச்சனை.
அதனால் தமிழிசைக்கா அது போன்ற புகார் எதுவும் எங்கிட்ட சொல்லலை, எப்பவுமே சொல்லலை, தொலைபேசியிலே சொல்ல, இன்றைக்கும் சொல்லலை. அப்படி வரம்பு மீறி ஏதாச்சும் போச்சுன்னா நாங்களும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தால் நடவடிக்கைகளுக்கு உரிமை இருக்குது. இன்னைக்கு கட்சியை தாண்டி இந்த ஈகோ சிஸ்டம் ரொம்ப பெருசாக இருக்குது. அமெரிக்காவில் இருக்கிறாங்க, துபாயில் இருக்கிறாங்க, எல்லா ஊரில் இருக்கிறாங்க, சிம்பத்தைசராக இருக்கிறாங்க. அவங்களுக்கு மோடிஜியை பிடிக்கும், வேறு தலைவரை பிடிக்கும் அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட நம்ம அட்வைஸ் பண்ண முடியும். சில இடத்துல அதையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஒரு தலைவர்களுடைய கருத்துக்கு உங்களுக்கு ஏற்புடையது இல்லை என்றால் அதை பொதுவெளியிலே குற்றம் சாட்டுவது அநாகரிகம் என்பது என்னுடைய கருத்து. அதாவது நம்முடைய ஈகோ சிஸ்டமில் இருந்தால் அது வேறு விதத்தில் சொல்லலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தொண்டரும் என் சப்போர்ட்டர் தான். கேபி ராமலிங்கனை சப்போர்ட்டர் தான், கருப்பு முருகானந்தனை சப்போர்ட்டர் தான், மோடிஜி சப்போர்ட்டர் தான். எல்லோரும் என்னுடைய குழந்தைகள், எல்லாரும் என் சப்போர்ட்டர் தான். இப்போ நீங்கள் அண்ணா இந்த தொண்டை உங்கள் சப்போர்ட் இல்லையா, அவங்களே சப்போர்ட்டர் தான். அதனால் சில பேர் என் சப்போர்ட்டுன்னு சொல்கிறாங்க, சில பேர் என் சப்போர்ட்டுன்னு சொல்ல, அதுக்காக இவங்க தான் உங்கள் சப்போர்ட், எல்லோரும் எங்கள் சப்போர்ட்டர் தான். அதனால் என்னை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியில் இவங்க சப்போர்ட்ரு அவங்க சப்போர்ட்டர்லாம் ஒன்றும் கிடையாது. அது காங்கிரஸ் கட்சி இல்லைங்கண்ணா. பொறுத்திருந்து பாருங்கண்ணா, புகார் வந்திருக்கு, பொறுத்திருந்து பாருங்க. சொல்லியிருக்காங்க, புகார் கொடுத்துருக்காங்க, பொறுத்திருந்து பாருங்க. அப்படி யாராவது ஒரு தலைவருடைய கிரிட்டிசிசம் என்பது அந்த எல்லை மீறி போகும் பொழுது நிச்சயமாக நடவடிக்கை எடுப்போம். பொறுத்திருந்து பாருங்க, நாளைக்கு வரைக்கும் பொறுத்திருந்து பாருங்க. ஒரு நாளைக்கு வரைக்கும் பொறுத்திருந்து பாருங்கண்ணே. நாங்கள் ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுத்தா நீங்கள் கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்லுவேன். ஆனால் நீங்கள் நடவடிக்கை ஏன் எடுத்தீங்கன்னு பொறுத்திருந்து பாருங்க, பொறுத்திருந்து பாருங்க. ஆனால் அவங்களே கம்ப்ளைண்ட் கொடுக்கல, தமிழிசையாக கொடுக்கல, சூமோட்டோவாக நாங்களே சில கம்ப்ளைண்ட் எடுத்திருக்கோம். ஒரு மாநில தலைவர் என்கின்ற முறையில் நானே சில கம்ப்ளைண்ட்டை எடுத்திருக்கேன். இந்த தலைவர்களை பற்றி ஏன் இப்படி பேசுனீங்க, அந்த தலைவரை ஏன் கிரிட்டிசைஸ் பண்ணீங்க, ஏன் இந்த தலைவரை பற்றி இந்த கருத்து சொன்னீங்க. குறிப்பாக யூடியூப்பில் செய்தி சேனலில் பெருசாக இருக்கிறதுல இந்த மாடரேஷன் அங்கே இருக்கிறாங்க. அதனால் அந்த கருத்துக்களை நானே சில இடத்துல கேட்டிருக்கேன். பொறுத்திருந்து பாருங்க, எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டிருக்கோம். சொல்லுங்கண்ணா. பாஜகவோட கூட்டணி வச்சது யாரு குருத்தலா இருக்குங்கண்ணா? இன்னைக்கு செல்லூர் ராஜா என்ன வேண்டிட்டு இருக்கார், ஆண்டவா அந்த விஜய் அவர் எப்படியாச்சும் அனுப்பிவிடு, இந்த எம்ஜிஆர் ஐயாவுக்கு பின்னாடி இந்த விஜய் ஐயா வந்து எங்களை காப்பாற்றிடுவாங்க. இதை ஒரு வெட்கக்கேடாக நான் பார்க்கின்றேன். அவ்வளோ பெரிய ஒரு கட்சி, 72 இருக்கக்கூடிய கட்சி, புரட்சி தலைவரார் புரட்சி தலைவி அம்மாவால் இருந்த ஒரு கட்சி. இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய தலைவர் வந்து கடையில் பாத்திரம் விற்கிற மாதிரி வித்துட்டு இருக்கிறாங்க. அண்ணே நீங்கள் வாங்கினே 10 ரூபாய்க்கு 2 பாத்திரம், நீங்கள் வாங்கினே 10 ரூபாய்க்கு 3 பாத்திரங்கிறாரு செல்லூர் ராஜா அண்ணன். விஜய் என்னென்னா வாங்க வாங்கன்னு இவரே கூட்டு வந்துருவாராட்டிருக்கன்னா, ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு சித்தாந்தம் சார்ந்த கட்சி. சித்தாந்தத்தை அவங்க வைக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு சித்தாந்தம் சார்ந்த கட்சி. நாளைக்கு விஜய் அவங்க வர்றாங்கன்னா அவர் ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வர போகிறாங்க. நாம் தமிழர் சீமான் அவர்கள் அவர் ஒரு சித்தாந்தத்தை வச்சுருக்காங்க. நாங்கள் ஏற்றுக்கலாம், ஏற்றுக்காமல் இருக்கலாம், மக்கள் நீங்கள் ஏற்றுக்க போகிறீங்க, ஏற்றுக்காமல் இருக்க போகிறீங்க. ஆனால் இன்றைக்கி அதிமுகவுடைய நிலைமை திரு செல்லூர் ராஜா அவர்கள் பேசுகிற இன்றைக்கி உறுத்துது, நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சது உறுத்துதுன்னு சொல்கிறவர், அவர் கட்சி தலைவரை பற்றி சொல்லாமே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2026 234 ஜெயிப்பாருன்னு சொல்லாமல்லண்ணா. ஒரு விஜய் வந்து எங்களை காப்பாற்றுவார்னு பேசும்பொழுது அவருக்கே அவர்களுடைய தலைவரின் மீது நம்பிக்கை இழந்ததாகத்தான் நான் பார்க்கிறேன். அப்படி சொன்னாரண்ணா. அப்புறம் கூட்டணி வைக்கும் போது அவர் ஏன் கூட்டணி வச்சாருங்கண்ணா? அப்பயே சொல்லியிருக்கலாமே, நாங்கள் கூட்டணிக்கு வரமாட்டோம், கதவை இழுத்து பூட்டிடுறோம், பூட்டை மாட்டிட்டோம், அப்போ சொல்லியிருக்கலாம் இல்லைங்கண்ணா. ஆனால் நாங்கள் யாரையும் வலுக்கட்டாயமாக நீங்கள் வந்து எங்களோட கை கோருங்கன்னு யாரையுமே கூப்பிடல. சரிங்கண்ணா, இது இப்படி பாருங்கண்ணா, இன்னைக்கு பாஜக கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கட்சிகள்லாம் அதிமுக வேண்டாம் என்று எங்களிடம் வந்தவர்கள். நான் இப்படி கேட்குறேன், நான் அண்ணங்கிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி ஏன் அதிமுகவோட போலிங்கண்ணா? என்டிஏ வரணும், ஏசி சண்முகம் அவர்கள் ஏன் நம்ம சிம்பிளில் போட்டிடுறாங்க? ஸோ இன்னைக்கு அதிமுகவில் சொல்லக்கூடிய தலைவர்கள் ஏன் பாரதிய ஜனதா கட்சியை விட்டுருங்கண்ணா, பாரதிய ஜனதா கட்சி விட்டுருங்க, சரி நான் பாரதிய ஜனதா கட்சியை பொருட்டாக மதிக்கல, செல்லூர் ராஜா சொல்கிறாங்க, மறந்துடுங்க. மற்ற கூட்டணிகள் நீங்கள் தக்க வைக்கலைன்னு நான் கேட்குறேன். இவ்வளோ பேசுகிறவங்க நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி மதவாத கட்சிலாம் அபாண்டமான குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. இன்னைக்கு அதிமுக தலைவர்கள் சொல்லட்டும், ஏன் இந்த தலைவர்கள் நீங்கள் கூட வச்சுக்கல? அவர்கள்லாம் ஏன் வேண்டாம் என்று வெளியே வந்தாங்க? ஏன் பாரிவேந்தன் அவர்கள் திமுகலேருந்து வந்தாங்க, ஜான் பாண்டியன் வெளியே வந்தாங்க. ஜான் பாண்டியன் 2021 அதிமுக சிம்பிளில் போட்டிட்டாங்க சென்னையில். அந்த கேள்விக்கு என்னங்க பதில்? பாஜக நீங்கள் மறந்துடுங்க. அந்த ஏசி சண்முகன் அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் வெளியே வந்தது உண்மைதானுங்கண்ணா. அப்படி என்றால் ஒட்டுமொத்தமாக எல்லோருமே அதிமுகவை நிராகரித்திருக்கின்றார்கள் என்பதான் சொல்லுது. அண்ணே இன்னைக்கு எடப்பாடி என்ன சொல்கிறார்? அண்ணன் என்ன சொல்கிறாரு? நாங்கள் 0.86% ஓட்டு அதிகமாக வாங்கிட்டோம்,
எங்களுக்கு வெற்றிங்கிறார். இல்லை என்ன சொல்கிறாருல்ல, போன டைம் அவர் நின்ன சீட் எவ்வளவு? 23. இந்த டைம் அவர் சின்ன சீட் எவ்வளவு? 32, 31. 9 சீட் அதிகமாக நின்று போன டைம் ஹிஸ்டாரிக்கல் லோ 19%, இந்த டைம் 9 சீட் அதிகமாக நின்று 0.8% அதிகமாக வாங்கியிருக்கேன்னு ஒரு முன்னாள் முதலமைச்சர் தம்பட்டம் அடிக்கக்கூடிய நிலைமையில தான் இன்னைக்கு அதிமுக இருக்கு. நான் குற்றச்சாட்டு எது சொல்லிங்கண்ணா, அவங்க சொல்றதுக்கு பதில் சொல்றேன். நீங்க உங்க கட்சி எப்படி வளர்க்கணும்னு வேலை பாருங்க. தினமும் உட்காந்து பாஜக சரியில்லை, தினமும் உட்காந்து பாஜக இப்படி, தினமும் உட்காந்து பாஜகவோட கூட்டணி வச்சனால நெஞ்ச உறுத்துது, தினம் உட்காந்து நாங்கள் சொல்கிறோமான அதிமுக சரியில்லைன்னு. நாங்கள் தினம் உட்காந்து ஜெயக்குமாரனுடைய பையன் டெபாசிட் இழந்துட்டாரு நான் சொல்கிறேன்னாங்கண்ணா, இல்லை தினம் உட்காந்து நாங்கள் எதாவது சொல்கிறோமாங்கண்ணா? எதுவுமே சொல்லலை. நாங்கள் எங்கள் கட்சியை வளர்ப்பதற்கான வேலையில் இருக்கோம். மக்கள் ஏற்றுக்கிறது ஏற்றுக்காது, மக்கள் எங்கள் உழைப்பை பார்த்து முடிவு பண்ண போகிறாங்க. ஆனால் அதிமுக காரங்க தினமும் ப்ரெஸ் மீட் வச்சு பிஜேபி 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 எத்தனை நாளைக்கு இந்த பஞ்சப்பாட்டு பாடுவாங்க? எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, ரிசல்ட் வந்துருச்சு, எல்லாத்துக்கு முன்னாடி ரிசல்ட் இருக்குது. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம். ஏங்கண்ணே அதான் பாயிண்ட்டு. இன்றைக்கும் மனசு உறுத்துதுன்னா என்னென்ன அர்த்தம்? கூட்டணி எப்போ இருந்துச்சு? கூட்டணி முடிஞ்சு அடுத்த ரிசல்ட்டே வந்தாச்சு. இன்றைக்கி மனசு உறுத்துதுன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் சொல்லுங்கண்ணா. சரி, இன்னைக்கு எடப்பாடி என்ன சொல்கிறாங்க, தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு அவர் ரொம்ப பாதிச்சிருச்சாமா, அதனால் நான் விக்கிரவாண்டியில் போட்டி இல்லைன்னு. சரி, ஈரோடு பை எலெக்ஷன் அப்போ சட்டம் ஒழுங்கு பாதிக்கலையா அவங்களையா? ஈரோடு பை எலெக்ஷன் அப்போ சட்டம் ஒழுங்கு இன்னும் மோசமாக இருந்துச்சு. அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன இல்லை, திமுக வந்த பிறகு சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்குது, நான் ஈரோடு பை எலெக்ஷனில் நான் போட்டி இல்லைன்னு சொன்னால் அவர் சொன்ன கருத்தில் நியாயம் இருக்குது. அதனால் ஈரோடு பை எலெக்ஷன்லையே போட்டிட்டாங்க. ஓ, கொங்கு பகுதி அங்கே அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்குது, நான் போய் நின்று பார்ப்போம். அன்றைக்கி 60,000 ஓட்டு மார்ஜின் லாஸ். அதனால் சொல்லி இருக்கக்கூடிய கருத்து ஏற்புடையதில்லை. அதுக்கு மேலே அவங்க கட்சிக்கு விட்டதுங்கண்ணா. நிற்கிறது நிற்காது அதிமுக, அது அவங்க இஷ்டம். அதை பற்றி குறை சொல்கிறதுக்கு எனக்கு எது ரைட்ஸ் கிடையாது. பட் சொல்லி இருக்கக்கூடிய கருத்தை மக்கள் ஏற்றுக்குவாங்கன்னு அவர் நினச்சா மக்கள் இங்கே அறிவாளிகள். அப்போ ஈரோடு பை எலெக்ஷனுக்கு இது பொருந்தாதா? விக்கிரவாண்டி மட்டும்தான் சட்டம் ஒழுங்கா அப்படி? ஆனால் எங்களை பொறுத்தவரை நாங்கள் இதை ஒரு ஜனநாயக கடமையாக பார்க்கின்றோம். ஒரு பை எலெக்ஷனில் மக்களுக்கு சாய்ஸ் கொடுக்கணும். ஒரு விக்கிரவாண்டி சட்டம் ஒழுங்குக்கும் விக்கிரவாண்டிக்கும் என்ன சம்மந்தங்க? ஒரு கேண்டிடேட் நிற்கிறாங்க, இன்னொரு கேண்டிடேட், மக்கள் 3 கேண்டிடேட்டை பார்த்து ஓட்டு போடுறாங்க. இது பை எலெக்ஷனுடைய தன்மை. மக்களுக்கு ஓட்டிங் சாய்ஸ் கொடுக்குறோம். தோக்கிறது ஜெயிக்கிறது ரெண்டாவதுங்கண்ணா. அதனால் நான் அதிமுக விக்கிரவாண்டி தேர்தலை புறக்கணித்திருப்பது அவர்கள் சொன்ன கருத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதைத்தான் நான் பிரதிபலிக்கிறேன். நான் முதல்ல இருந்து சொல்கிறேன் அண்ணா, ஒரு நிமிஷம் அண்ணா, லாஜிக்கல் கொஸ்டின் கேட்குறாங்கண்ணா. நீங்கள் சீனியர் ரிப்போர்ட்டர், இவர் எலெக்ஷனில் நிற்கிறார், நான் இவர் பி டீம்னா நான் நிற்காமல் இருந்தால் தானே இவர் ஜெயிப்பார். திமுக எலெக்ஷனில் நிற்குது, யார் திமுகவுடைய பி டீமாக இருந்தால் நிற்காமல் இருப்பாங்க? அதிமுக. இது லாஜிக், பேசிக் லாஜிக் ஆஃப் மேக்ஸ். இவர் இங்கே நிற்கிறார், நான் இவர் நண்பர். அப்படி இருந்து எலெக்ஷன் நான் எப்படி ஒரு பி டீம் ஆவேன்? இல்லை, நான் சொல்கிறதுக்குண்ணே, சொல்கிறவங்கள தான் நீங்கள் கேட்கணும். அவங்க பி டீமாக அவங்க காட்டி கொடுக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, எங்கள் அப்பா குதிரைக்குள் இல்லை அப்படிம்பாங்க கிராமத்தில், ஒழிச்சு வச்சுட்டு எங்கள் அப்பா இல்லை. இன்றைக்கி திமுக வந்து யார் இந்த எலெக்ஷனில் நிற்கலையோ அவங்க பி டீம்னு தமிழக மக்களுக்கு தெரிஞ்சது. தொடர்ந்து நாங்கள் சொல்கிறோம். எலெக்ஷன் நிற்கிறவங்க எப்படி பி டீம் ஆவாங்க? இதெல்லாம் புது லாஜிக்காக இருக்குது. அதனால் திமுக இருக்கக்கூடிய தலைவர்கள் சுய பரிசோதனை பண்ணிக்கணும். பி டீமாக இருக்கிறவங்க நிற்காமல் இருந்தால் தான் ஓட்டு ஸ்பிளிட்டாமல் அவங்களுக்கு வரும். நாங்கள் நின்னோம்னா ஓட்டு ஸ்பிளிட் ஆக போது, நாங்கள் ஜெயிக்க போகிறோம், எப்படி பி டீம் ஆகும்? ஆனால் இன்றைக்கி தமிழக மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு உண்மையாலுமே யார் யாருடைய பி டீம் என்பது மக்கள் புரிந்து கொண்டு விட்டார். வெற்றிக்கான காரணத்தை நிறையா பார்த்தோங்கண்ணா. 96 எலெக்ஷனை ட்ராக் பண்ணிங்கன்னா முதலாக பாரதிய ஜனதா கட்சி டபுள் டிஜிட் ஓட் ஷேரில் இருக்கும். டபுள் டிஜிட் ஓட் ஷேர். அண்ணே, ஒரு புலி ஆகணும்னா ஃபஸ்ட்டு புலி குட்டி ஓடணும், அந்த குட்டி பால் குடிச்சு அந்த குட்டி கொஞ்சம் பெருசாகணும், அந்த குட்டி ஓட கற்றுக்கணும், அப்புறம் அந்த குட்டி புலியாகி சாப்பிட போகணும். இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி புலி ஆகணும்னு எங்களுக்கு ஆசை. ஆனால் இன்றைக்கி தான் குட்டியிலேருந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். குட்டியிலேருந்து வளர்ந்து ஒரு மீடியம் புலி ஆகிருக்கிறோம். அது இந்த தேர்தல் 2026 முழுமையான புலி ஆகும். 78 இடத்துல 2வது இடத்துல வந்திருக்கோம். 78 சட்டமன்றத்தில் நல்ல வாக்கு வாங்கியிருக்கோம், வரலாறு காணாத வாக்கு வாங்கியிருக்கோம். இப்போ தோல்வி அப்படின்னு நண்பர் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வியில் ஒருவேளை எம்பியை அனுப்பலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருநெல்வேலி
இன்னைக்கு அதிமுகவினுடைய ஓட் ஷேர் திருநெல்வேலியில் 13%, கோயம்புத்தூர் அதிமுகவினுடைய ஓட் ஷேர் 17%, வெள்ளூர் டெபாசிட் இல்லை. ஸோ எதெல்லாம் முக்கியமான தொகுதிகளோ அங்கே எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு சதவீதம் 18% வரை குறைவு. டெபாசிட்டை ஜஸ்ட் வாங்கியிருக்காங்க, அங்கே இருக்கிறாங்க, அது தெரிஞ்சிடும். ஸோ எந்த அளவுக்கு இன்னைக்கு முக்கியமான சில தொகுதிகளில் சில கட்சிகள் அன்கோ போட்டுருக்காங்க. தொடர்ந்து நான் சொல்கிறேன், இந்த குற்றச்சாட்டு இன்னைக்கு நான் வைக்கலிங்கண்ணா, நான் 3 மாசமாக சொல்கிறது. எங்களுடைய சேலஞ்ச் அதையும் தாண்டி நாங்கள் ஜெயிக்கணும். இல்லைண்ணே 4 லட்சம் ஓட்டு வாங்கினா போதும், அவங்க 2.5 லட்சம் வாங்குவாங்க, இவங்க 3 லட்சம் வாங்குவாங்கன்னு இருந்ததெல்லாம் மாறி ஒரு நல்ல தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்க வேண்டும் என்றால் 5 லட்சம் ஓட்டு வேண்டும் என்ற இந்த தேர்தல் எங்களுக்கு பாடத்தை சொல்லி கொடுத்துருக்கு. இல்லை அதிமுக 20% எடுப்பாங்க, திமுக இருப்பாங்க, நீங்கள் ஜெயிங்க அப்படிங்கிற எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பாடம். வலிமையான தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்க போகுதுன்னா அங்கே 3வது கட்சி முதல் கட்சிக்கு விட்டு கொடுக்கும் என்பது இந்த தேர்தலில் வெட்ட வெளிச்சமாயிருக்கு. நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலிங்கண்ணா, அது எங்கள் பிரச்சனை. நாங்கள் 4.5 லட்சம் ஓட்டு எப்படி 5.5 லட்சம் ஓட்டுன்னு மாற்றணும், அது எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய முதல் பாடம். இரண்டாவது, முதலாக பாரதிய ஜனதா கட்சி இவ்வளோ இடத்துல நிற்குது. 7 இடத்துல நின்றுருக்கோம், 5 இடத்துல நின்றுருக்கோம், 6 இடத்துல நின்றுருக்கோம். முதலாக 23 இடத்துல 23 × 6 அசம்பிளி போட்டிங்கன்னா 138 அசம்பிளி தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சிம்பல், மிச்ச இடத்துல கூட்டணி கட்சி. இது கட்சிக்கு புதுசு, இவ்வளவு இடத்துல நின்றுருக்கும். எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது? இப்போ திமுக அதிமுக பார்த்தீங்கன்னா எலெக்ஷனை மேனேஜ் பண்ணுறக்கு ஒரு இடத்துல 2000-3000 பேர் இருக்காங்க, எங்கிட்ட 1000 பேர் தான் இருக்கிறாங்க. எலெக்ஷனை மேனேஜ் பண்ணுற 2000 பேர்த்து எப்படி உருவாக்குறது? இரண்டாவது பாடம். மூன்றாவது, இன்னும் நம்முடைய வேட்பாளர்கள் கடுமையாக வேலை செய்யணும், மக்கள்கிட்ட போகணும். அதனால் நாங்கள் இன்றைக்கி நன்றி அறிவிப்பு கூட்டத்தை ஆரம்பிக்க போகிறோங்கண்ணா. இந்த 2-3 நாட்களில் நான் உட்பட எல்லோருமே எங்கள் தொகுதிக்கு போய் மக்கள்கிட்ட நன்றி சொல்ல போகிறோம். எல்லா இடத்துக்கும் போகிறோம். நாங்கள் நன்றி 2 பேர்த்திட்ட சொல்ல போகிறோம். ஓட்டு போட்டவங்களுக்கு நன்றி, ஓட்டு போடாதவங்களுக்கு சொல்ல போகிறோம். நாங்கள் இன்னும் கடுமையாக உழைக்கிறோம், அடுத்த முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. நீங்கள் ஓட்டு போடாத ஏற்றுக்கிறோம், எங்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்குது, மேபி எங்களுக்கு நீங்கள் வேண்டான்னு நினச்சிருக்கலாம், அதெல்லாம் நாங்கள் ஆமோதிக்கிறோம், ஏற்றுக்கிறோம். அதை ஏற்றுக்கிட்டு உங்ககிட்டையும் நாங்கள் வேண்டுறோம். உங்களுடைய அன்பை பெறுவதற்கு இன்னும் கடுமையாக உழைப்போம், அடுத்த முறை நீங்களும் ஓட்டு போடுங்க. ஸோ நன்றி அறிவிப்பு கூட்டத்தை நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், எல்லா பக்கம் போவோம். இதான் எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பாடங்கண்ணா. ஆனால் அரசியல் எப்பவுமேங்கன்னா ஒரு பெரிய கிளேசியர், அது தேயுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தேய ஆரம்பிக்கும். ஒரு கிளேசியர், ஒரு பெரிய பனிப்பாறை தேயுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தேய ஆரம்பிக்கும். எனக்கு அந்த பனிப்பாறை கண் முன்னாடி தேய ஆரம்பிக்குது. அதனால தான் விஜய் வாங்க, அடுத்து அஜித்தை கூப்பிட்டுருவாங்களாட்டிருக்கு. அவர் பாவம் அவர் பாட்டு சிவனேன்னு இருக்கார், அரசியலே விட்டுருங்கப்பா, நான் அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன், நம்ம நேர்மையான நாணயமான வாழ்க்கையை வாழ்கிறேன்னு நினைக்கக்கூடிய அஜித்தன்னு அடுத்து கூப்பிடுவாங்க. ஆனால் நீங்களும் ஒரு பக்கம் சேருங்க. அந்த நிலைமையில் இன்றைக்கி அதிமுக இருக்குது. நான் சொல்வது நடக்கும், நீங்கள் பாருங்கள். அதற்கான ஆரம்ப குறியீடுகள் அறிகுறிகளை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. டிடிவி அண்ணன் போகக்கூடிய ரெஸ்பான்ஸை பாருங்கள். இன்னொரு அம்மையார் அவர்கள் ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க, அதையும் நீங்கள் பார்த்துருக்குறீங்க. தேர்தலுக்கு பின்பு எதெல்லாம் நடக்கும் என்று நாங்கள் நினைத்தோமோ எல்லாம் நடக்க ஆரம்பிச்சு. கண்கூடாக உங்களுக்கு தெரிவதற்கு நாட்களாகும், நிச்சயமாக நீங்கள் அதை பார்ப்பீங்க. அண்ணா எங்களுக்கு அதுக்கு என்னென்ன சம்பந்தம்? நான் ரீடு பண்ணுறேங்க, நான் எம் ரீடிங். நீங்கள் எஸ்டிபியோட அலையன்ஸ் வச்சிங்கனாவே ஏடிஎம்கே கேடஸ் வெளியே வர ஆரம்பிச்சிடுவாங்க. கிரவுண்டில் நாங்கள் பார்க்குறோம். எஸ்டிபி அலையன்ஸ் வச்சிங்கன்னா வர ஏற்றுக்க மாட்டாங்க. இஸ்லாமிய கட்சி வேற, ஃபண்டமெண்டலிஸ்ட் பார்ட்டி வேற, இஸ்லாமியர்கள் வேற, கிறிஸ்தவர்கள் வேற. இந்த புரிதல் இல்லாமல் எல்லாத்தையும் நான் வச்சுக்குவேன், என்டோர்ஸ் பண்ணுவேன், ஏற்றுக்க மாட்டாங்க. பிஎஃப்ஐக்கும் இஸ்லாமிய சொந்தமுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு பிஎஃப்ஐக்கும் என்னுடைய இஸ்லாமிய நண்பருக்கும் அடிப்படை வேறுபாடு இருக்குது. ஒரு அரசியல் கட்சி 2 பேரும் ஒன்றுன்னு நினச்சா பெரிய தப்பு பண்ணுறாங்கண்ணா. அதே போல தான் நான் இந்து குரூப்லேயும் சொல்கிறேன். எக்ஸ்ட்ரீம் ரைட் விங்கருக்கும் எனக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஐ எம் நாட் அன் எக்ஸ்ட்ரீம் ரைட் விங். ரைட் விங்கிற வார்த்தையே தவறுங்க. ரைட் விங்னா இங்கே, ரைட் விங்னா அந்த காலத்தில் ஃப்ரெஞ்சு பார்லிமெண்ட்டில் ரைட் சைடில் உட்காந்தவங்க ப்ரோக்ரெசிவ்ஸ் ரைட் விங் ஆயிடுச்சு. இப்போ யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க இது ஹிந்து நாடு, இது இங்கே ஹிந்துக்கள் மட்டும்தான் இருக்கணும், நான் ஏற்றுக்கொள்ள போகிறது கிடையாது. எனக்கு அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவங்களையும் என்னை நீங்கள் ஒன்றா பார்த்தா எப்படிங்கண்ணா? அதே போல் தான் நீங்கள் பிஎஃப்ஐயும் ஒரு இஸ்லாமிய நண்பரையும் ஒன்றா பார்க்குற மாதிரி தான் பார்க்குறாங்க. அதனால் இது எல்லாமே நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் பார்க்குறீங்க. புதுசாக சொல்கிறதுக்கு என்னென்ன இருக்குது? அது தவறுங்கண்ணே, அது தவறு.
நான் காஞ்சிபுரத்தினுடைய பெண் காவலர், நானும் அதை கண்டிக்க உங்கள்கிட்ட வந்தேன். ஆனால் அவருடைய கணவரே சம்மந்தப்பட்டிருக்கும் பொழுது அது மேபி நான் ஒரு மிஸ்நார்மலாக எடுத்துக்கலாம். கணவர் சம்மந்தப்பட்டிருக்காங்க, இருந்தாலும் சீருடையில் அந்த அம்மா இருந்தாங்க, அது நடந்திருக்கக்கூடாது. ஆனால் கணவர் பண்ணியிருக்காரு, அதை தவறு தான். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சித்தாந்தத்தின் மீது எங்களுக்கு ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருந்தாலும் 2 கலப்பு திருமணத்திற்காக வந்தாங்க. அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கம்யூனிஸ்ட்காரங்க போனாங்க. அதன் பிறகு தஞ்சம் புகுந்து ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே வந்தாங்க. அதன் பிறகு தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கும் ஏற்புடையது இல்லைங்கண்ணா. இது எல்லாமே காவல்துறை சரியாக ஹேண்டில் பண்ணணும். ஒரு கலப்பு திருமணத்தில் 18 வயசுக்கு மேலே வர்றாங்கன்னா இல்லை எனக்கும் உங்களுக்கும் தனிப்பட்ட இது இல்லைங்கண்ணா. சட்டம் என்ன சொல்லுது? அவ்வளோதான். 2 பேர்த்துக்கு விருப்பம் இருக்குது, கல்யாணம் பண்ணி வைங்க, அதான் சட்டம் சொல்லுது. இல்லை எனக்கு உங்களுக்கு இண்டிவிஜுவல் வெறுப்பே இல்லை. ஆனால் காவல்துறை சில இடத்துல கொஞ்சம் கடினமான நடவடிக்கை எடுக்கணும். போலீஸ் ஸ்டேஷன் பஞ்சாயத்து மையமாக, போலீஸ் ஸ்டேஷனில் அரசியல், போலீஸ் ஸ்டேஷனில் 2 தரப்பு கருத்தை ஒரு நாள் பேசும்பொழுது இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது. அதனால் கட்சி அலுவலகத்தினுடைய தாக்குதல் என்பது ஏற்புடையது கிடையாது, அது நடந்திருக்கக்கூடாது. அது தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்காக படம் பிடிச்சு காட்டுது. அண்ணா, நம்ம ரயில்வே மினிஸ்டருடைய செயல்பாடை நீங்கள் ஹானஸ்டாக பாருங்கண்ணா. அஸ்வினி வைஷ்ணவ் அவரை தாண்டி நான் 10 ஆண்டுகளாக சொல்கிறேன். ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் வேறெல்லாம் பொறுப்பில் இருந்தாங்க. ரயில்வே அமைச்சர் தன்னுடைய கடமையை செஞ்சுருக்காங்களா? எலக்ட்ரிஃபிகேஷன், கோச் மெயின்டெனன்ஸ், வந்தே பாரத், மீட்டர் காஜ், ப்ராட் காஜ் கன்வர்ஷன், இதெல்லாமே நீங்கள் பாருங்கள். எல்லாத்துலேயுமே நம்ம சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கும் நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறேன். 10 ஆண்டு யூபிஏ, 10 ஆண்டு என்டிஏ, ரயில்வே ஆக்சிடென்ட் டெத் நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள், நம்ம ரொம்ப கீழே இருக்கும். ஆர்கியூமெண்ட் சேக் சொல்கிறேன். அதை தாண்டி விபத்து நடக்குமா? நடக்கக்கூடாது, யாரும் இறக்கக்கூடாது, எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு சரக்கு ரயில் சிக்னலிங் இஷ்யூ, குறிப்பாக எங்கேயெல்லாம் செக் போஸ்ட் இல்லையோ அதெல்லாம் நடக்கக்கூடாது. அதுக்கு எல்லா வேலையும் செய்கிறாங்க. சிக்னலை சரியாக கொண்டு வர்றாங்க. இந்த சிக்னலை வச்சு ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வந்துச்சுன்னா அந்த கவச் சிஸ்டத்தில் ஸ்டாப் பண்ணக்கூடியது எல்லாத்துக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. அன்மேன்டு கிராசிங் இருந்ததுன்னா மேன்டு கிராசிங்காக அதை பண்ண பார்க்குறாங்க. எல்லா முயற்சியும் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அஸ்வினி வைஷ்ணவ்ஜி அவர்களை பொறுத்தவரைக்கும் இஸ் அ பெர்ஃபார்மிங் மினிஸ்டர். பட் இங்கே நான் வைக்கிற ஆர்கியூமெண்ட்டுங்கன்னா ப்ரொஹிபிஷன் மினிஸ்டர்னு பேரை வச்சுக்கிட்டு டாஸ்மார்க்கை வளர்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்கிறது. அதுக்குன்னு தமிழ்நாட்டில் ஹைவே டெத் நடக்குது, நான் ரோட் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ரிசைன் பண்ண சொல்ல. தமிழ்நாட்டில் ஹைவே டெத் நடந்துருச்சுன்னா லாரியில் 10 பேர் இறந்துட்டாங்க, ரோட் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ரிசைன் பண்ணுங்க, அது அபத்தமானது நான் சொல்லலைங்கண்ணா. அதை தொடர்ந்து ரோடு மெயின்டெனன்ஸே இல்லை நான் சொல்லலாம். நான் சொல்வது ப்ரொஹிபிஷன் மினிஸ்டர்னு பேர் வச்சுக்கிட்டு அந்த வேலையை தவிர எல்லா வேலையும் செய்கிறாருன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் நம்ம ஆய்வறிக்கை வராத பொழுது நாம் எப்படிங்கண்ணா யூகம் கொடுக்கறது? அந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கும் தேர் இஸ் அன் ஆக்சிடென்ட் கமிட்டி ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதனால் யூகத்தின் அடிப்படையில் இதனால தான் நடந்துச்சு, இந்த பர்டிகுலர் லோக்கோமோட்டிவ் பைலட் இவ்வளவு நாள் வேலை செஞ்சார், டேட்டா யாருக்கிட்ட இருக்குது. அதனால் யூகத்தின் அடிப்படையில் நாம் பேச ஆரம்பித்தா இதுக்கு எண்டே இல்லைங்கண்ணா. நான் சொல்கிறது பெர் கேபிட்டா ஒரு வருஷத்தில் எடுத்து பாருங்கள், ரயில்வே ஆக்சிடெண்ட்டில் எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க. நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு அது குறைஞ்சிருக்கா? 100% குறைஞ்சிருக்கு.